காலமாக தனக்கு பொறுப்பு வழங்கப்படவில்லை என்பதை கண்டித்து விஜயின் காலை வழிமறித்து தற்பொழுது அதிர்ச்சியில் இருக்கக்கூடிய அஜித் ஆக்ஞால் போராட்டத்தில் ஈடுபட்டார். விஜய் வரக்கூடிய வழியில் வாகனத்தை மறிப்பதற்காக நின்ற அவர் விஜய் வாகனம் வந்தவுடன் வாகனத்துக்கு முன்பு வந்து நின்று விஜய் வாகனத்தை மறித்தார். ஆனால் விஜய் வாகனமானது சற்றும் நிற்காமல் தொடர்ச்சியாக முன்னேறி கொண்டே தற்பொழுது விஜயின் வாகனத்தை அவரது ஆதரவாளர்கள் நூற்றுக்கணக்கானோர் மறிக்க முயற்சி செய்தனர். ஆனாலும் காவல்துறையினர் ஆதரவாளர்கள் தடுத்து நிறுத்திய காரணத்தினால் விஜய் வாகனம் தற்பொழுது பணி அலுவலகத்திற்குள் சென்றிருக்கிறது. தூத்துக்குடியில் நீண்ட காலமாகவே நாம் பணியாற்றி வருவதாகவும் தனக்கு மாவட்ட செயலாளர் பதவி வழங்காமல் வேறு ஒரு மாவட்ட செயலாளர் பதவி வழங்கப்படுவதாக அனைவருக்கும் வணக்கம். தாவேக்கால காசு வாங்கிட்டு தான் வந்து மாவட்ட செயலாளர் பதவி போடுறாங்க, அல்லது வந்து தாவேக்கா பொதுச் செயலர் புசி ஆனந்த் அவர்களுக்கு வந்து யார் வேண்டப்பட்ட ஆட்களோ அவங்க கிட்ட வந்து ஒரு பெரிய தொகையை வாங்கிக்கிட்டு மாவட்ட செயலாளர் பதவி கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கம்ப்ளைண்ட் வந்து நீண்ட நாட்களாவே வந்து அந்த கட்சியினர் மத்தியில இருந்துகிட்டே இருந்தது. நிறைய பேர் வந்து வெளியில வந்து வெளிப்படையா வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு தாவேக்காவோட பனையூர் தலைமை அலுவலகத்துல வந்து ஒரு பெரிய தர்ணா போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. தூத்துக்குடி மாவட்ட பொறுப்பாளர் அந்த பதவியில இருக்கக்கூடிய அஜிதா ஏக்னல் அப்படின்ற ஒரு பெண் நிர்வாகி வந்து இன்னைக்கு வந்து எனக்கு வந்து அந்த தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் பதவி வந்து எனக்கு போடல, நான் வேலையே செய்யாம இருக்கவங்களுக்கு வந்து அந்த பதவி கொடுத்துருக்காங்க, நான் வந்து நீண்ட நாட்களா வேலை பண்ணிட்டு இருக்கேன், என்னைய வந்து புறக்கணிச்சுட்டாங்க, காசு வாங்கிட்டு பதவி போட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பிரச்சனைகளை கிளப்பி ஒரு பெரிய போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் வந்து கார்ல வராங்க அந்த அலுவலகத்துக்கு. அந்த காரை வந்து மறிச்சு அவங்க வந்து போராடுற அளவுக்கு அந்த பிரச்சனை வந்து பெருசா போய்கிட்டு இருக்கு. இந்த பிரச்சனை வந்து ஒரு கட்சியோட தனிப்பட்ட பிரச்சனை தான், அதுக்குள்ள நம்ம வந்து போக விரும்பல. ஆனா இந்த பிரச்சனையை வந்து ஏன் வந்து தாவேக்கா தலைவர் விஜய் அவர்களை வந்து கண்டுக்காம இருக்காங்க, புசி ஆனந்த் மேல ஏன் வந்து நடவடிக்கைகள் இன்னும் எடுக்காம இருக்காங்க, பொறுப்பாளர் பதவியில இருக்கவங்க மாவட்ட செயலாளர் பதவி அல்லது மாவட்ட நிர்வாக அணியில இருக்கக்கூடிய பதவிகளுக்கு வரல அப்படின்னா அந்த இதை வந்து வெளிக்காட்டுறதுக்கு வந்து இந்த மாதிரி தர்ணாக்கள் தான் வந்து நிரந்தர தீர்வா அப்படின்றத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பேச போறோம். வீடியோவை முழுசா ஸ்கிப் பண்ணா பாருங்க. நம்ம சேனல் வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணா பாத்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. அப்படியே பக்கத்துல இருக்க ஆல் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலமா ரீச் ஆயிரும். ஒரு கட்சியில வந்து இந்த மாவட்ட பொறுப்பாளர்கள் பதவி, மாவட்ட செயலாளர் பதவி, அப்புறம் வந்து தலைமை நிர்வாக குழு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதவிகள்லாம் போடும்போது யார் வேலை செய்யறாங்க, அந்த பகுதியில வந்து யார் வந்து செல்வாக்கூட இருக்காங்க அப்படின்ற இந்த அடிப்படைகளை வந்து, அல்லது அந்த கட்சியில வந்து யார் நீண்ட காலமா வந்து களப்பணியாட்டிக்கிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி அடிப்படைகளை வந்து போடப்படுவாங்க. ஒரு சில மாவட்ட செயலாளர்கள் வந்து பணபலம் அப்படின்றதெல்லாம் காமிச்சு பணபலம் அல்லது அவங்க சார்ந்திருக்க சமூகம் அல்லது அவங்க அந்த ஏரியால அவங்களுக்கு இருக்க வாக்கு வங்கி, ஸோ இதெல்லாம் வந்து கணக்குல வச்சுதான் ஒரு கட்சியோட நிர்வாக அந்த பதவிகள்லாம் வந்து போடுவாங்க. இது எல்லா கட்சியிலுமே இருக்கும். அதே போல அதிருப்திகளும் இருக்கும். இப்ப வந்து ஏக்கு வந்து பதவி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பி வந்து கோவமா இருப்பாங்க, பிக்கு வந்து பதவி கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஏ வந்து கோவமா இருப்பாங்க. இது வந்து எல்லா கட்சிகளுமே இருக்கும். 75 வருட பாரம்பரியமிக்க கட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய திமுகல இன்னைக்கு வரைக்கும் அந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு. இதை வந்து யாராலையுமே மாற்ற முடியாது. ஆனா ஒரு கட்சியில வந்து ஒரு குறிப்பிட்ட நபர் மேல, அதாவது இந்த தாவேக்கால வந்து ஒரு குறிப்பிட்ட கழக பொதுச் செயலாளர் திரு புசி ஆனந்த் மேல வந்து தொடர்ந்து இதே மாதிரி குற்றச்சாட்டுகள் வந்துகிட்டே இருக்கு. காசு வாங்கிட்டு பதவி கொடுக்குறாரு, காசு வாங்கிட்டு பொறுப்புகள் கொடுக்குறாரு, ஒவ்வொரு பதவிக்கும் இவ்வளவு பணம் வாங்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து, அதாவது இது வந்து ஒரு அனுமானமான செய்தி எல்லாம் கிடையாது. நிறைய விஷயங்கள் வந்து அவங்க தாவேக்கா கட்சிக்காரங்களே வந்து வெளிப்படையாவே வந்து சோசியல் மீடியாலையும் பத்திரிகையிலையும் வந்து அவங்க வந்து வெளிப்படையா பேசுறாங்க, காசு வாங்கிட்டு தான் பதவி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கும் போது இதை வந்து ஒரு கட்சி தலைமை வந்து ஒண்ணு அவர் வந்து விஜய் அவர்கள் வந்து நேரடியா வந்து இதுல வந்து இறங்கி பாதிக்கப்பட்டவர்களை வந்து அவங்களோட அந்த அந்த குரலையும் கேட்டு அவங்களோட கருத்துக்களையும் கேட்டு இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீர்வுகளை முன்னெடுக்கும் போது அந்த கட்சியில இருக்க பிரச்சனைகள் வந்து ஒரு 90% வந்து சரி செய்யப்படும் அப்படின்றதான் என்னோட நம்பிக்கையா இருக்கு. மிச்ச 10% வந்து அது அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். ஆனா இந்த காசு வாங்கிட்டு அல்லது பணம் யாருக்கிட்ட இருக்கோ அவங்களுக்கு தான் வந்து முன்னுரிமை அப்படின்னு போறது வந்து இப்பதான் கட்சி தொடங்கி முதல் தேர்தலை சந்திக்க போற தாவேக்காவுக்கு நல்லதா கெட்டதா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா
இது வந்து ரொம்ப ஆபத்தான ஒரு அரசியல் நகர்வாதான் இருக்கும். உள்ளுக்குள்ள அதாவது உள்கட்சியில வந்து உள்கட்சி பிரச்சனைகளை தீர்க்காம நம்ம வந்து வெளியில போய் நம்ம வந்து பிரச்சாரங்களோ அல்லது அடுத்த கட்ட நகர்வுகளோ வந்து பண்ணோம் அப்படின்னா அது நமக்கு வந்து எந்த லெவலையும் வந்து தேர்தல் அரசியல் வந்து வெற்றி வாய்ப்பை தேடித்தராது அப்படின்றதான் நிறைய காலங்கள்ல வந்து நம்ம பார்த்த வந்து ஒரு வரலாறு இருக்கும். சோ அதே தான் வந்து இந்த விஷயத்துல நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி நான் பாக்குறேன். ஆனந்த் அவர்கள் மேல வைக்கிற குற்றச்சாட்டுக்கு ஆனந்த் அவர்களே வந்து வெளிப்படையா வந்து விளக்கம் கொடுத்திருக்கலாம் அல்லது விளக்கம் கொடுக்கணும் அப்படின்றத வந்து விஜய் அவர்களை வந்து அறிவுறுத்தி இருக்கலாம். சோ இது ரெண்டுமே நடக்காதது வந்து யார் என்ன வேணாலும் பண்ணட்டும், நாங்க என்ன முடிவு எடுக்கிறோமோ அந்த முடிவுக்கு நீங்க எல்லாம் கட்டுப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சர்வாதிகார மனப்பான்மையை தான் வந்து ஆனந்த் அவர்கள்ட்டையும் சரி விஜய் அவர்கள்ட்டையும் சரி இந்த விஷயத்துல வந்து நம்ம பாக்குற மாதிரி இருக்கு. நான் குறிப்பிட்ட இந்த விஷயத்துல இந்த விஷயத்த மட்டும் தான் பேசுறோம். சோ அதனால இதை பத்தி மட்டும் தான் நம்ம வந்து இந்த வீடியோல பேச போறோம். சோ இப்ப வந்து நம்ம நிர்வாகிகளுக்கு வருவோம். ஒரு இந்த தாவேகா கட்சி வந்து இதுக்கு முன்னாடி வந்து விஜய் மக்கள் இயக்கமா இருந்திருக்கு, அதுக்கு முன்னாடி ரசிகர் மன்றமா இருந்திருக்கு. ஒரு 20-25 வருடமா வந்து இந்த இந்த விஜய் ரசிகர் மன்றத்துல இருந்தவங்களும் சரி, அதுக்கப்புறம் வந்து விஜய் மக்கள் இயக்கத்துல இருந்தவங்களும் சரி நிறைய வந்து வேலையை ஃபீல்டு ஒர்க் பண்ணிருப்பாங்க. அது வந்து ஒரு அரசியல் கட்சியா மாறும்போது ஒரு ரசிகர் மன்றத்துக்கு என்ன வேலை பார்த்திருப்பாங்க அப்படின்றத வச்சுக்கிட்டு இன்னொரு அரசியல் கட்சிக்கு வேலை பார்க்கறாங்களா, வேலை பார்க்க முடியுமா அவங்களால அப்படின்றது இது ரெண்டையும் வந்து நம்ம வந்து ஒப்பிட்டு பார்க்க முடியாது அப்படின்றத வந்து நிர்வாகிகள் வந்து கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். ஒரு அரசியல் செல்வாக்கு இப்ப ஒரு தூத்துக்குடி மாவட்டத்துல வந்து அஜிதா அவங்க வந்து வேலை பார்த்திருக்காங்க. அவங்களோட நம்ம வந்து அவங்களோட காணொலி எல்லாம் பார்த்தோம் நிறைய. அவங்களோட எக்ஸ் தளத்துல போயிட்டு அவங்க வந்து அவங்க போட்டிருக்க வீடியோஸ் அவங்க போட்டிருக்க பதிவுகள் எல்லாம் பார்க்கும்போது அவங்க ஒரு சரியான ஒரு களப்பணியாளர் அப்படின்ற மாதிரி தான் நான் பாக்குறேன். இது வந்து எந்த அளவுக்கு எனக்கு டீட்டெயிலா தெரியாது. நான் பார்த்த விஷயங்கள், நான் வீடியோ பார்த்தது, அவங்களோட பதிவுகளை பார்த்ததை வச்சு நான் சொல்றேன். சோ அப்படிப்பட்ட ஒரு நபரை வந்து நீங்க ஏன் வந்து கூப்பிட்டு சமாதானப்படுத்தல அப்படின்றதுதான் வந்து ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. அந்த ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்துக்கு, அதாவது தூத்துக்குடி மாவட்டத்துக்கு வந்து ஒரு ஒரு பொறுப்பாளர்ன்ற ஒரு பதவியில இருக்காங்க இப்போ. சோ அதுக்கு மேல வந்து ஒரு மாவட்ட செயலாளர் பதவி ஒருத்தங்களை போட போறோம் சொல்லும்போது அங்க இருக்க நிர்வாகிகள் அப்படின்ற அவங்கள கூப்பிட்டு ஒரு கன்சல்ட் பண்ணி சோ இவரை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கலாம், இதுல வந்து யாருக்காவது மனக்குறைகள் இருக்கா, அப்படி மனக்குறைகள் இருந்ததுன்னா நம்ம அடுத்த வாய்ப்புகளுக்கு வந்து உங்களுக்கு கண்டிப்பா வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சமாதானமான ஒரு போக்கை வந்து ஏன் வந்து புஷி ஆனந்தும் விஜய் அவர்கள் வந்து கடைபிடிக்கல அப்படின்றதுதான் அஜிதா அவர்களோட கேள்வியா இருக்கும்னு நான் நம்புறேன். ஓகே, இந்த பணம் வாங்கிட்டு போட்டாரு அப்படின்னா அந்த ஃபீல்டு ஒர்க் பண்ணவங்களுக்கு எல்லாம் மரியாதை இல்லையா? நாங்க வந்து 20 வருஷமா வந்து கட்சிக்காக, அதாவது விஜயோட வந்து புகழையும் அவருடைய நலத்திட்டங்களையும் வந்து நாங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்திருக்கிறோம், எங்களோட சொந்த காசு செலவு பண்ணி நாங்க வந்து கட்சிக்காக உழைத்திருக்கோம்ன்ற மாதிரி சொல்லும் போது சோ அதுக்கான அங்கீகாரம் வந்து ஒரு கட்சியில கிடைக்கும்னு சொல்லிட்டு ஒரு அடிமட்ட தொண்டன் எதிர்பார்க்கறதுல எந்த தவறும் கிடையாது. இத வந்து அஜிதா வந்து எப்படி ஹேண்டில் பண்ணிருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, ஓகே காசு வாங்கிட்டு அல்லது ஒரு சரியான நபருக்கு வந்து ஒரு தவறான நபருக்கு வந்து பதவியை கொடுத்துட்டாங்க, அவர்கிட்ட வந்து காசு வாங்கிட்டு அந்த பதவியை கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா அதற்கான ஆதாரங்கள், அவர் என்ன வேலை பார்த்திருக்காரு, நான் என்ன வேலை பார்த்திருக்கேன், இது எல்லாத்தையும் அதற்கான ஆதாரங்களை எல்லாம் திரட்டி தலைமை கழகத்துக்கு அனுப்பி வச்சிருக்கலாம். ஓகே, தலைமை கழகத்துல இருக்கவங்க அதை எடுத்துட்டு போய் தாவேக தலைவர் விஜய் அவர்கள்ட்ட வந்து சொல்ல மாட்டாங்க அல்லது அதை கேட்கக்கூடிய அந்த தூரத்துல வந்து தாவேக தலைவர் விஜய் அவர்கள் இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா நீங்க வேற ஒரு வழிமுறையை வந்து நீங்க கையாண்டிருக்கலாம். அல்லது நேரடியா அவரை வந்து பார்க்கக்கூடிய சந்தர்ப்பங்கள்ல வந்து அவர்கிட்ட ஒரு மனுவாவோ அல்லது வந்து ஒரு இமெயிலாவோ அல்லது ஒரு வீடியோவாவோ போட்டு சோ அவருக்கு தனிப்பட்ட முறையில அனுப்பிட்டு இதுதான் வந்து கட்சியில நடக்குது, நான் வந்து உங்ககிட்ட பேசணும், நான் தனிப்பட்ட முறையில வந்து உங்ககிட்ட பேசணும், இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் அதை கொண்டு போயிருந்தாங்கன்னா ஒருவேளை அவரோட கவனத்துக்கு அது வந்திருக்கும். அந்த கவனத்துக்கு வந்திருந்தா கண்டிப்பா இந்த விஷயம் வந்து இந்த தர்ணா போராட்டம் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்றதான் நான் பாக்குறேன். புஷி ஆனந்த் மட்டும்தான் வந்து காசு வாங்கிட்டு பதவி போறாருன்னா மத்த நிர்வாகிகள் இருக்காங்க இல்லையா, அருண்குமார் இருக்காரு, நிர்மல்குமார் இருக்காரு, அப்புறம் வந்து ஆதவ் அர்ஜுனா இருக்காரு, ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்கள வந்து ஏன் வந்து நீங்க தொடர்பு கொள்ளல அப்படின்றதும் ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. இதை வந்து தாவேக்காரங்க எப்படி பார்ப்பாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இது வந்து திமுகவோட சதி, திமுக வந்து காசை கொடுத்து விஜய் அவர்களுக்கு வந்து கெட்ட பேரை ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக ஒரு பெண் நிர்வாகியை வந்து ஏவி விட்டு வேலை பார்க்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாதாரணமா முடிச்சுவாங்க. அப்படி கடந்து போறதுக்கான பிரச்சனையே இது இல்லை அப்படின்ற மாதிரி தான் நான் பாக்குறேன். குறிப்பா இன்னைக்கு பனையூர்ல தாவேக தலைவர் விஜய் அவர்கள் வந்து வராங்க, கார்ல வராங்க. அந்த காரை வந்து அந்த பெண் நிர்வாகி வந்து, அதாவது அஜிதா வந்து
போய் அந்த காரை மறிக்கிறாங்க. அந்த கார் வந்து ஒரு 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 செகண்ட் கூட நிக்காம அப்படியே மூவ் ஆகிக்கிட்டே இருக்கு. இது வந்து ரொம்ப பெரிய பதட்டமான ஒரு சூழலை உருவாக்காது அப்படின்னு சொல்லிட்டு உள்ள உட்காந்துட்டு இருக்க, அதாவது முன் வரிசையிலே உட்காந்துட்டு இருக்க தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு வந்து தெரியலையா அப்படின்றதான் ரொம்ப வருத்தத்தக்க ஒரு விஷயமா இருக்கு. கட்சி அலுவலகத்துக்குள்ள போயிட்டு அந்த அந்த பெண் நிர்வாகியை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு தனிப்பட்ட முறையில கூப்பிட்டு 5 நிமிஷம் இல்ல 2 நிமிஷம், என்னமா உனக்கு பிரச்சனை, எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன், நீ எனக்காக தானே நீ இந்த இயக்கத்துல இருக்க, நான் வந்து உன்னை கைவிட மாட்டேன், நீ தொடர்ந்து வேலை செய்யி, இந்த மாதிரி பேசுறது இந்த மாதிரி பண்றதெல்லாம் வந்து நமக்கு நல்லது கிடையாது, நம்ம வந்து வளர்ந்துகிட்டு இருக்க ஒரு கட்சி, உனக்கான மரியாதையும் உனக்கான அங்கீகாரமும் கண்டிப்பா நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்கன்னா அந்த பெண் நிர்வாகி வந்து பயங்கரமா வெளில வந்து எங்கிட்ட நான் வந்து தளபதி அவர்கள்ட்ட பேசிட்டேன், நான் வந்து தளபதியை வந்து என்னை வந்து நான் நீ வெயிட் பண்ணு, நான் உனக்கு வந்து ஒரு நல்ல பதவி கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா போயிட்டு இந்த வர்ற தேர்தலை போய் வேலை பார்ப்பாங்க. அதை தாண்டி இன்னைக்கு வந்து அவங்க வந்து ஒரு பெரிய மன உளைச்சல் இருப்பாங்க. தளபதி வந்து கார்ல வந்து அவரை மறிச்சேன், அவர் வந்து கண்டுக்காம போனாரு, அதை தாண்டி உள்ள கூப்பிட்டு நம்ம பேசுவாருன்னு நினைச்சேன், அப்படியும் பேசல, எனக்கான நியாயம் எனக்கான நீதி கிடைக்கல, நான் வந்து இவ்வளவு நாள் இந்த கட்சிக்காக செலவு பண்ணி இந்த கட்சிக்காக வந்து களப்பணி ஆற்றி அந்த ஊர் மத்தியில வந்து ஊர் மக்கள் மத்தியில வந்து அஜிதானா யாரு அப்படின்ற அந்த ஒரு பேர் எடுத்து எல்லாமே வந்து வீணா போச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு சோர்வான மனநிலைக்கு வந்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் நான் பாக்குறேன். இதை வந்து கண்டிப்பா வந்து தடுத்திருக்க வேண்டிய பொறுப்பு வந்து தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு உண்டு. சரி, இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. நிர்மல்குமாரும் நம்ம வந்து ராஜ்மோகன் அவர்களும் வந்து 2 பேரும் வந்து அவங்கள வந்து சமாதானப்படுத்துறாங்க. கண்டிப்பா அது வந்து வரவேற்க தகுந்த ஒரு விஷயம். நிர்மல்குமாருக்கும் ராஜ்மோகனுக்கும் உள்ள ஒரு பொறுப்பான உணர்வை வந்து நம்ம வந்து பாராட்டி ஆகணும். அவங்க வந்து சமாதானப்படுத்துறாங்க. அவங்க வந்து இந்த கூட்டத்தில் இருக்கவங்க, அதாவது அஜிதாவும் அவங்களோட ஆதரவாளர்களும் வந்து சமாதானம் ஆகல. ஓகே, இதுக்கு மேல நம்ம எதுவும் பண்ண முடியாது, ஏன்னா அவங்க 2 பேருக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயம்ன்றதுனால அவங்க வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போயிட்டாங்க. சம்பந்தப்பட்ட புஷி ஆனந்த் வந்து முன்னாடி வந்து நின்றுக்கணும். நிர்மல்குமாருக்கும் ராஜ்மோகனுக்கும் பதிலா வந்து புஷி ஆனந்த் வந்து நின்றுக்கணும். என்னமா பிரச்சனை, ஏன் வந்து இங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என் மேல ஏதாவது வருத்தம் இருந்ததுன்னா, என் மேல ஏதாவது புகார் இருந்ததுன்னா நீங்க மனுவா கொடுங்க, நீங்க தலைவர்கிட்ட நேரடியா கொடுங்க, அவர் எந்த விதமான நடவடிக்கை அதை சரியா தவறான்னு பார்த்துட்டு என் மேல தப்பு இருந்தா நடவடிக்கை எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் நிர்வாகி கிட்ட சொல்லியிருக்கலாம். அதை விட்டுட்டு கட்சியோட அலுவலகத்துல இருந்து பின்வாசல் வழியா வந்து போறதுங்கிறது ஒரு பொதுச் செயலாளர், ஒரு கட்சியோட பொதுச் செயலாளருக்கு வந்து அழகா இருக்குமா அப்படின்றது மாதிரி ஒரு பெரிய கேள்வி இருக்கு. புஷி ஆனந்த் மேல நிறைய வந்து பாசிட்டிவான நிறைய விஷயங்கள் இருக்கும். அவர் வந்து ஒரு செயல் வீரர், நிறைய விஷயங்களை வந்து விஜய் வந்து அப்படியே கண்ணசைச்சா போதும் அவர் வந்து செஞ்சு முடிச்சிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு, அதே நேரத்துல அவர் வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து கடந்து பதில் சொல்லாம போறதுங்கிறதும் அவர் மேல இருக்க பெரிய குற்றச்சாட்டு. உதாரணத்துக்கு வந்து கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் காணாம போனது, அதுக்கப்புறம் வந்து நிறைய விஷயங்கள், அதாவது இப்ப புதுச்சேரியில வந்து போய் வந்து பர்மிஷன் கேட்கறாங்க, அந்த பர்மிஷன் ஒரு 5 முறை வந்து கேட்கறாங்க, போயிட்டு புதுச்சேரி முதல்வரை போய் சந்திக்கிறாங்க, வெளியில வரும்போது பத்திரிகையாளர் கேட்கறாங்க, அதுக்கு எந்த பதிலுமே சொல்லாம அப்படியே கடந்து போறதுங்கிறது அவர்கிட்ட இருக்க ஒரு பெரிய ஒரு 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 நல்ல குணம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் நான் பாக்குறேன். அது தனிப்பட்ட குணமாக கூட இருக்கலாம், தனிப்பட்ட கேரக்டரா கூட இருக்கலாம். ஆனா ஒரு கட்சியோட பொதுச் செயலாளர் பதவிங்கிறது ஒரு மிகப்பெரிய பதவி. ஒரு தலைவருக்கு அடுத்தபடியான ஒரு ஆள், தாவேகா தலைவர் விஜய் அவர்களோட ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்துகிட்டு நீங்க வந்து இந்த மாதிரி விஷயங்களை நீங்க வெறுமனே வந்து கடந்து போறதுங்கிறது வந்து இந்த கட்சிக்கும் தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கும் நல்லதா இருக்காது அப்படின்றதா என்னோட பார்வையா இருக்கு. உங்களோட கருத்துக்கள் என்ன? இந்த இந்த பெண் நிர்வாகியோட குற்றச்சாட்டு, அப்புறம் வந்து புஷி ஆனந்த் வந்து காசு வாங்கிட்டு தான் வந்து பதவிகள் போடுறாரு, இந்த கலாச்சாரம் வந்து தாவேகால வந்து பூதாகாரம் எடுக்கும், வர தேர்தல் நெருங்க நெருங்க இந்த இந்த விவகாரம் வந்து பூதாகாரம் எடுக்கும் அப்படின்றதுல உங்களோட கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்ஸ்ல போடுங்க. வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம மீட் பண்ணுவோம். நன்றி.